அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. ரொம்ப பொறுமையாக பாருங்கள். ஏன்னா இந்த இயற்கையில் வசிக்கக்கூடிய ஜீவராசிகளான இந்த காக்கை, குருவி, கிளி, அதே போல் நாய், இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு உணவு வைப்பவர்கள் ரொம்பவே சொற்பம், அரிதினும் அரிது அப்படின்னே சொல்லலாம். இப்பப்போ இந்த ஜீவகாருண்யத்தின் அடிப்படையில் எல்லாருமே உணவுகளை பகிர்ந்து அளிக்கிறார்கள். அது எல்லாம் இறைவனின் கருணை. இப்போ சில பேர் கேட்டதுண்டு, அதனால் நம்ம அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். இப்போ எங்களதெல்லாம் பழக்கமே கிடையாதுங்க. அமாவாசைக்கு எங்கள் பெரியவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சாப்பாடு வைப்போம். அப்போ மற்ற நாட்களில் வைக்கலாமா அப்படின்ட்டு ஒரு விஷயம் கேட்குறாங்க. சில பேர் எனக்கு சனி பகவானோட பார்வை இருக்கனால சனிக்கிழமை தான் வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் மற்ற நாட்களில் வைக்கலாமா, வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் குலத்தில் அந்த மாதிரி பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாய்க்கெல்லாம் நாங்கள் சாப்பாடு வைப்பதில்லை அப்படிங்கிறதெல்லாம் எங்களோட வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஜீவராசிகளுக்கு உணவளிக்க சொல்லும்போது நாங்கள் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தெளிவான விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பழக்கம் அப்படிங்கிறது உண்மைதான், இல்லைன்னா இல்லை. அந்த பழக்கமும் ஆதியிலிருந்து இருந்திருக்குமானா கிடையாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாராச்சும் பரிந்துரையின்படி தான் அந்த பழக்கம் அப்படிங்கிறதே உண்டாக இருந்திருக்கும். பழக்கத்தை மாற்றணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. இப்போ சில பேர் அமாவாசைக்கு தான் வைக்கிறீங்க அப்படின்னா அது முன்னோர்களை நினைத்து வைப்பது. தாராளமாக முன்னோர்களுக்காக நம்ம வைக்கலாம். எது காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறவங்க. சில பேர் சனீஸ்வர பகவானோட அந்த பார்வை அதிகமாக இருக்குது, அதை நம்ம குறைச்சிக்கணும் அப்படிங்கும் போது எப்போ வைக்கிறாங்க அப்படின்னா சனிக்கிழமை வைக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். அதே போல் நாய்க்கு சாப்பாடு வைக்க சொல்லி சில பேர் அறிவுறுத்துனாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்வாங்க. இது எல்லாம் பலனை எதிர்பார்த்து செய்வது. முன்னோர்களோட ஆசீர்வாதம் எனக்கு பூரணமாக கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அமாவாசை அல்லது தர்ப்பணம் கொடுக்குற நாளில் வைக்கிறது. இந்த சனிக்கிழமை வைக்கிறது அவரோட பார்வை அந்த குரூரமாக, அது ரொம்ப கடுமையான விளைவுகளை விளைவிக்கக்கூடிய அந்த பார்வையிலிருந்து நான் விடுபடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தின் காரணமாக சனிக்கிழமை வைப்பது. இல்லை நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கணும்னா வண்டி, வாகனம், இந்த மாதிரி விபத்துகள்லாம் நிகழாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கிறீங்க. இந்த மாதிரி இப்போ கோவிலுக்கு போகிறாங்க, விநாயகர் கோவிலுக்கு போகிறாங்கன்னா அந்த சக்கரை, அந்த அரிசி மாவு இதெல்லாம் கொண்டு போய் அந்த அரச மரத்துக்கடியில் போட்டு வருவாங்க. அது குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறது. எல்லாமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் காரணமாக செய்யப்படுவது. நம்ம தெளிவாக சொல்கிறது என்னன்னா, ஜீவகாருண்யம், படைத்த பொருட்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டவை, இறைவனாகவே தோற்றமளிப்பவை. இந்த மாதிரி நீங்கள் ஜீவகாருண்யத்தின் அடிப்படையில் அல்லது எதையும் எதிர்பார்க்காத நிலைமையில் நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தெய்வ ரூபம் அப்படிங்கிறத உணரக்கூடிய தன்மையானது கிடைக்கும். இந்த தினமும் காகத்துக்கு, குருவிக்கு, கிளிக்கு, பறவைகளுக்கு இதெல்லாம் சாப்பாடு வைக்கிறது, அதுவும் வெயில் காலம் வேறு, அதனால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து வைக்கிறது. சில பேரெல்லாம் குரங்குகள் இருக்குது வனப்பகுதியில் அப்படின்னா அங்கங்கே தண்ணி தொட்டி அமைச்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பெரிய உள்ளங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் காலில் விழுந்து கும்பிடணும் அப்படின்னு தோணும். அந்த வெப்ப காலங்களில் தண்ணி கிடைக்காது, மரங்களில் பழங்கள் இருக்காது, அதெல்லாம் தவிக்கும் போது பழங்கள் கொண்டு போய் கொடுக்கறது, தண்ணி தொட்டி அமைத்து கொடுக்கறது, வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காக சில பேர் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் அந்த இறைவனின் திருவுருவமாகவே இருக்கும். ஏன்னா ஒரு பசியாற்றுவது அப்படிங்கிறது இறைவன் செய்யும் வேலை, மனித ரூபத்தில் அவரே செய்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல் தெருநாய்களுக்கெல்லாம் உணவு வைக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க தெருநாயினால் எத்தனை பிரச்சனை அப்படின்ட்டு. உண்மையே சொல்லப்போனால் அந்த ஜீவராசிகளெல்லாம் இருக்கிறனால தான் நம்ம அந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு சில தருணங்களே நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது கணக்கு பார்த்து வைக்கணும்னு கிடையாது. அன்னதானம் அப்படிங்கிறது உயர்ந்த தானமாக எல்லோருமே சொல்லுவார்கள். மனிதர்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது. மனிதர்களோட பசியாற்றினால்தான் அன்னதானமாக அப்படின்னா கிடையாது. ஜீவராசிகள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டவை. அப்போ அந்த ஜீவராசிகளுக்கு அப்படின்னு நீங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் செய்கிறீர்கள் அப்படிங்கும் போது அந்த புண்ணியமெல்லாம் 7 தலைமுறைக்கும் உங்கள் தலைமுறையை காக்கும். அதை நான் பலன்னு கூட நான் சொல்லலை, பலனை எதிர்பார்த்து செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் இல்லையா. ஆனால்
நீங்கள் நினைத்து பார்க்காத வகையில் நீங்கள் செய்கின்ற அந்த கர்மாவானது ஒரு ஜீவனோட வயிற்று பசியை ஆற்றுவது அப்படிங்கிறது பல பிறவிகளிலும் உங்கள் குழந்தைகளிலிருந்து உங்கள் வம்சத்தையே காக்கக்கூடியதாக அந்த தர்மம் இருக்கும். அதனால தான் சொல்கிறது. சில பேர் சொன்னாங்க, அதனால தான் நம்ம இதை குறிப்பிட வேண்டியது இருக்குது. சனிக்கிழமை மட்டும் வைக்கிறோம், அமாவாசையில் மட்டும். தாராளமாக வையுங்க. எது இப்போ அதெல்லாம் வந்து எனக்கு நல்லா இருக்கணும், எங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு அமாவாசையில் வைங்க. சனிக்கிழமையில் ஐயா பகவானே உங்களோட பார்வையிலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் விமோசனம் வேணும்னு வையுங்க. மற்ற நாள் எதையும் நினைக்காம அந்த ஜீவராசிகளுக்கான பசியை ஆற்றுகிறேன்னு வையுங்க. இதுக்கு வந்து பெரிய வித்தியாசம் உண்டு. ஜீவராசிகளின் பசியாற்றுவது அப்படிங்கிறது அவ்வளவு சிறந்த விஷயம். உங்கள் வாழ்க்கையை அரணாக காத்து வரும் அந்த தர்மம் எல்லாம். அதே போல் இந்த பழசு பட்டு இந்த மாதிரி கொண்டு போய் வைக்கலாமா அப்படின்னா, இப்போ நம்ம தான் அதை சாப்பிட்றோம். அப்படிங்கும்போது நம்ம சாப்பிட்றது கெட்டு போச்சுன்னா நம்ம சாப்பிட முடியாது இல்லையா? ஜீவராசிகளும் அப்படித்தான். அதே போல் எதை ஒரு உண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் வந்து தானம் செய்யலாம். இப்போ அதை கொண்டு போய் கீழே கொட்டினீங்கன்னா அது இயற்கையில் இருக்கக்கூடிய பாக்டீரியாலாம் அரித்து சாப்பிடும். ஆனால் அதுக்கான தன்மை, அதை எடுத்துக்கிறதுக்கான தன்மை. ஆனால் ஜீவராசிகளாக வாழ்பவை சில கெட்டுப்போன உணவுகள் அந்த ஜீவராசிகளுக்கும் சேராது. அப்படிங்கும்போது அதை நம் செய்யக்கூடாது. நாம் உண்ணக்கூடிய நிலைமையில் இருப்பதை தான் நாம் பிறருக்கு தானமாக தருவோம். அதே போல் தான் இந்த ஜீவராசிகளுக்கும் முடிஞ்சால் செய்யுங்க கண்டிப்பாக. அதனால் பலன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த ஜீவராசிகளோட பசி ஆற்றின அந்த நிம்மதி நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய நிம்மதியை ஏற்படுத்தி தரும். அதனால தான் முடிஞ்சளவுக்கு நம்ம இருக்கிற வரலும் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்போம், நம்ம சுற்றி இருக்கிற ஜீவராசிகளையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது நண்பர்களே. இதை கொடுத்தா பணம் வரும், அதை கொடுத்தா பணம் வரும், இதை செஞ்சால் அப்படிலாம் இல்லை. நீங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம சொல்கிறதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா மனசுக்கு நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். பணம் வரும்னா தான் நீங்கள் செய்வீங்களா? பணம் கிடைக்கும் அப்படின்னா தான் நம்ம செய்வோமா? போய் ஒரு ஜீவராசிக்கு இதை செய்ய உனக்கு கோடி கோடியாக பணம் கொட்டும்னா செய்வீங்களா? அப்போ அது என்ன வாழ்க்கை? எல்லாமே ஏதோ ஒரு இடத்தை நோக்கி போகிற மாதிரி சந்தோஷம், அன்பு, பிற ஜீவராசிகளின் மீது அந்த ஒரு காதல் இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம். எல்லாத்தோட சந்தோஷம்தான் அந்த இடத்துல செல்வமே. வீட்டில் இருக்க எல்லாரும் சிரித்து மகிழ்வாக இருக்கும்போது இருக்கின்ற சந்தோஷமானது கோடி கோடிகளாக ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்க கூட முடியல. அப்படிங்கும்போது அதில் என்ன சந்தோஷம் வந்துடும்? நிறைய பேர் கேட்பாங்க, பணம் இல்லாமல் ஏதாச்சும் செஞ்சிட முடியுமா அப்படின்ட்டு. நான் தான் சொல்கிறேன், பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள். எனக்கு காரு பங்களா வாங்கலாம், நிம்மதியான தூக்கத்தை வாங்க முடியாது, நிம்மதியான சந்தோஷத்தை வாங்க முடியாது. உங்கள் மரணத்தை கூட அந்த காசை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பணம் இருந்தால் எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பாடம் நம்ம சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் நம்மளால் செய்ய முடியுது. அப்படிங்கும்போது தாராளமாக உங்கள் மனசை வந்து சந்தோஷமாக இருக்கிற வகையில் அதெல்லாம் செய்யுங்க. சக ஜீவராசிகளுக்கும் அந்த உணவை பகிர்ந்து கொடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா மன மகிழ்ச்சியும் உண்டாகும். அதைத்தான் நம்ம தெரிவித்துக்கொள்ள முடியும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.